கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார், நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அழைக்கப்பட்டார், உயிர் தழுந்து பரலோகத்திலே அவர் பிதாவின் மடியிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் இங்கே பார்க்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், எல்லா அதிகாரங்களும் தேவதூதர்கள், உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களும் அவர் கீழ்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா அதிகாரம் அவருக்கு தான் கீழே தான், எல்லாமே அவர் கீழே தான், எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கு. இந்த அதிகாரங்கள் அவர் கையில், எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம் பெற்றவர் அவர். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எல்லாத்துக்கும் மேலான தேவதூதர்களுக்கு ஒரு அதிகாரம், தேவதூதர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இப்போ காவலில் தேவதூதன், மிகாவல் தேவதூதன், அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும். அதை காட்டிலும் மேலான அதிகாரங்கள் தேவனுக்கு, தேவகுமார் நான் இயேசுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் அவருக்கு கீழே தான், அவருக்கு கீழே தான் எல்லா அதிகாரம், எல்லாம். ஆண்டவரே, அதான் பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அவர் குப்பையா அப்படின்னு சொல்கிறார். எல்லா அதிகாரமும் உமக்கு கீழே தான். நிறைய பேர் நினச்சிருக்காங்க, எனக்கு மேலே ஒரு அதிகாரம் கிடையாது, நான் தான் மேலே அதிகாரி. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்று ஆண்டவர் தள்ளி வேறு அதிகாரத்தை ஏற்படுத்திடுவார். எல்லா அதிகாரமும் இயேசுக்கு கீழே தான், அதை தெரிஞ்சுக்கணும். பிசாசுகளுடைய அதிகாரங்களும் அவருக்கு கீழே தான், வானமண்ட பொல்லாத ஆவிகளுடைய அதிகாரமும் கீழே தான், தேவதூதருடைய அதிகாரமும் கீழே தான். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற எத்தனை ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாமே அவருக்கு கீழே தான். வேறு எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பூமியின் நிறைவும் அவருடைய கரத்தில் இருக்கிற வசனம் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சொல்லுறீங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணணும், அவர்கிட்ட நம்ம போகணும். எல்லா அதிகாரங்களும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் உமக்கு கீழே தான் இருக்கிறது. இந்த அதிகாரி உமக்கு கீழே இருக்கிறான், இந்த தலைவர் உமக்கு கீழாக இருக்கிறான், இந்த உலகத்தில் எந்தெந்த ராஜ்யம் இருக்கிறதோ எல்லாமே உமக்கு கீழாக இருக்கிறது. ஆண்டவரே, இதை தள்ளி நீர் பணக்காரனை தள்ளி ஏழை பணக்கார மாற்றுங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படும், எல்லாம் முடியும். எல்லா அதிகாரமும் உங்களுடைய கரத்தில் இருக்கு. அப்போ நீ விண்ணப்பம் பண்ணணும். இந்த அதிகாரங்களை மாற்றுகிறவரும் எல்லாம் அவர், அந்த அதிகாரங்களை கொடுக்கிறவரும் அவர் தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க எல்லாமே அவருக்கு கீழே தான், இயேசுக்கு கீழே தான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும். அவருடைய கரத்தில் நீ சரண்டர் ஆகிட்டா எல்லா அதிகாரமும் அவருடைய பாத்திரத்தில், எல்லா அதிகாரிகளையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஒன்று யாரெல்லாம் அதிகாரம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஏன்னா எல்லாமே அவருடைய கருத்தில் இருக்கிறது. ஒன்று எந்தெந்த அதிகாரி ஒன்று என்ன இம்சை ஒன்று பண்ண, எந்தெந்த மனுஷன் ஒன்று அதிகாரம் பண்ணுகிறான், எந்தெந்த அதிகாரி போகிற இடங்கள் இருக்கிற பகுதியில் எல்லாத்துக்கும் அவருக்கு கீழாக தான் இருக்கிறது. இதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது எல்லா அதிகாரத்துக்கும் அவர் கீழ்ப்படுகிறது. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிய, உங்களுடைய வேண்டுதலுக்கு யாரெல்லாம் செவிசாய்க்காம இருக்கிறார்களோ, இதை நீங்கள் அவருடைய கரத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா அதிகாரங்களையும் அவர் தனக்கு கீழே இருக்கிறதுனால அவர் அந்த அதிகாரங்களை அவர் நிலைநாட்டுவார். அந்த அதிகாரங்களுக்கு நியாயம் செய்வார். அதிகாரிகளை தள்ளி அதிகாரிகளை ஏற்படுத்துவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். பணக்காரனை தள்ளி ஏழையை பணக்காரன் மாட்டுவார். தெய்வ பிள்ளைகளை, பிச்சைக்காரனை அவர் என்ன பண்ணுவார், ஆடு மேய்த்தவனை அரசனாக்குவார். ராஜா சவுலை தள்ளி ஆடு மேய்த்தவனை ராஜாவாக மாற்றினார். அப்படிலாம் அங்கே நடக்கும், அதே போல் நடக்கும். அதனால் கலங்காதே தெய்வ பிள்ளைங்க. எல்லா அதிகாரமும் அவருக்கு. அவன் பணக்காரனாக இருக்கலாம், பெரிய இருக்கலாம். நான் நினச்ச என்ன வேணாலும் தமிழ்நாட்டை பண்ணுவேன்னு நினைக்கலாம். நான் நினச்ச அந்த மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு அதிகாரம், கடவுள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. எல்லாமே அவருக்கு கீழே தான். அதை நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. பெரிய ரவுடியாக இருக்கலாம், பெரிய மத தலைவராக இருக்கலாம், ஜாதி தலைவராக இருக்கலாம். என் கையில் இவ்வளோ இருக்குது, என் கையில் இவ்வளவே இருக்காங்க, ஒன்றும் நடக்காதப்பா. எல்லா அதிகாரங்களும் அவருக்கு. அவர் நினச்சா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் பார்க்குறவரே தெரியும். அவர் சொல்லுவார், எனக்கு 100 வயசு 90 வயசு என்று சொல்லி அநேருக்கு ஜாதகம் பார்த்து கொண்டிருந்தார். தேவப்பிள்ளைங்க, ஒரு நாள் அவர் காரில் போகும்போது அவர் குறிப்பிட்ட நாளிலே அவர் என்ன பண்ண, ஆக்சிடெண்ட்டில் மறித்து விட்டார்.
இவன் நினச்சிட்டு இருக்க அதிகாரம், சோசியம் பார்க்கவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. என்ன பண்ணால் காலங்களை நேரங்களை மாற்றுறவர் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கண்ணா, உன் கையில் இல்லை, சோசியர் கையில் இல்லை, மந்திரவாதி கையில் இல்லை. நீ என்ன ஆவியை விட்டாலும் அந்த ஆவியை உன் மேலே திசை திருப்பதற்கு அதிகாரம் அவருக்கு. எல்லா அதிகாரங்களும் அவர் கீழே தான். அதனால மனம் திரும்பு. என்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்கிறங்கிறத நினைக்காத. என்கிட்ட பிலிஷனை செய்கிற அதிகாரம் இருக்குது, மந்திரம் செய்கிற அதிகாரம் இருக்குது, என்ன சோசியம் பார்க்க அதிகாரம் இருக்குது, இந்த மக்கள் அதிகாரம் ஆளுகை செய்கிறதுக்கு அடிமையாக்குறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்காத. எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒன்று நினைச்சா போதும், கையை ஆட்டினார்னா போதும், உன் அதிகாரம்லாம் ஆடிப்போம், உன் அதிகாரம்லாம் விழுந்து போகும். அதை நிரந்தராதிலே மனம் திரும்புங்கள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. உலகமே அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. உலகமே அவர் கீழே. வானம் சிங்காசனம், பூமி பாதகம். இந்த பூமி அவர் பாதகம், இயேசுவின் பாதத்தில் இருக்கு. அதை மறந்துடாதீங்க. ஆனால் நீங்கள் விசாரிச்சு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டானு சொல்லி இயேசுவிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். ஓகே, கண்களை முடிச்சவன் செய்வோம். நல்ல ஆண்டவரே கோடி சொல்கிறோம், இந்த நாளுக்காக சொல்கிறோம். உண்மை இல்லாமல் எல்லா அதிகாரமும் உனக்கு கீழ்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் உனக்கு கீழ்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்போ உண்மை இல்லாமல் இந்த உலகம் உண்டாகலை, நீர் இல்லாமல் இந்த மக்கள் உண்டாகலப்பா. அப்பா நிறைய பேர் அதிகாரங்கள் என் கையில் அதிகாரம் இருக்குது என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் எல்லா மேலான அதிகாரமும் உனக்கு இருக்குது. எல்லா அதிகாரமும் உனக்கு கீழே தான், உன்னுடைய பாதத்துக்கு கீழே தான் சொல்லி இந்த ஜனங்கள் கண்டுக்கணும், அதிகாரி கண்டுக்கணும், தலைவர்கள் கண்டுக்கணும், மக்கள் கண்டுக்கணும். அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட இயேசுவின் and Thomas like a name of Jesus. வழியிடத்தின் ஆசீர்வாதங்கள் பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தோட ஆசீர்வாதத்தை ஜெயமெடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. நான் பெரிய அதிகாரின்னு நினைக்கிறேன். மேலாக ஒருத்தர் இருக்கிறார். என்ன, அவர் அதிகாரங்களுக்கு எல்லாம் எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டு தான் ஆகணும். ஓகே, கீழ்ப்படிங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காட்சி. God bless you. ஆமென்.